नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 75வது அத்தியாயம் துரியோதனன் அவமானம் அடைதல் அப்படிங்கிற அத்தியாயம். துரியோதனன் அவமானம் ஆக போறான். ராஜசூய யாகத்தை பண்ணி யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ணார். எல்லாரும் ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க. எல்லா திசைகளிலிருந்து எல்லா ராஜாக்களும் வந்தாங்க. ரொம்ப அற்புதமா நடந்தது. எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கண்ணனும் ஒரு பரிவாரத்தோட கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா துரியோதனனுக்கு மாத்திரம் அதை கண்டு பொறுக்கல, பொறாமைப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறது தான் இந்த 75வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ராஜோ உவாச்ச அஜாதசத்ரோஸ்தம் திருஷ்ட்வா ராஜசூய மகோதயம் सर्वे मुदिरे ब्रह्मन् निधेवाये समागताः दुर्योधनं वर्जयित्वा राजान सर्षय सुराः इति श्रुतं नो भगवन् तत्र कारणमुच्यताम्. ராஜா பரீட்சித்து கேக்குறான், பிரம்ம ரிஷியே, சுக பிரம்மத்தை பார்த்து, பிரம்ம ரிஷியே, பகைவர்களே அற்ற தர்மபுத்திரரது ராஜசூய வேள்வியை பெருவிழாவை கண்ட மக்கள் துரியோதனன் நீங்களாக மற்ற அரசர்கள், ரிஷிகள், தேவர்கள், சான்றோர்கள் என எல்லோரும் மகிழ்ந்தனர் என்று கூறினீர்கள். அனைத்தும் அறிந்தவரே, அதற்கான காரணத்தை கூற வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றான். பரீட்சித்து சுகபிரம்மத்தை பார்த்து கேக்குறான், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ராஜசூயம் யாரு, இவங்க தாத்தா தானே, இவங்க தாத்தா பரீட்சித்தோட தாத்தா தானே இவங்க எல்லாம், பாண்டவர்கள்லாம். அவங்க எல்லாம் ரொம்ப அழகா ராஜசூய யாகம் பண்ணாங்க சொன்னீங்க. அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்தது அப்படிலாம் சொன்னீங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா துரியோதனனை தவிர அப்படின்னு சொன்னீங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவர் சர்வஜன். ஆனா எங்க பெரியப்பா யாரு, அஜாத சத்ரு அப்படின்னு அர்த்தம். அஜாத சத்ருனா சத்ருவே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். சத்ரு அஜாத சத்ரு அப்படின்னு யுதிஷ்டிரருக்கு பேரு. அடிக்கடி மகாபாரத கதைகள்ல அஜாத சத்ரு அஜாத சத்ருன்னு தான் அவருக்கு பேரே வரும். ஏன்னா சத்ருவே இல்லாதவனாம் யுதிஷ்டிரன். அந்த மாதிரி அப்படி இருக்க சத்ருவே இல்லையே அவருக்கு. எல்லாரும் சந்தோஷம் தானே அடைஞ்சாங்க. ஏன் இந்த துரியோதனன் மாத்திரம் சந்தோஷம் அடையல அப்படிங்கிறதுனால அஜாத சத்ருங்கிற பேர் இங்க பொருத்தமாகாதேங்கிறதுனால அஜாத சத்ரு யூஸ் பண்றான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன காரணம் அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. அனைத்தும் அறிந்தவரே, அதற்கான காரணத்தை வேண்டுகிறேன் அப்படின்னு பரீட்சித் கேட்ட உடனே சுகபிரம்மம் சொல்றார். ரிஷிருவாச்ச பிதாமஹஸ்ய தே யஜ்ஞே ராஜசூயே மகாத்மனஹ பாந்தவா பரிச்சரியாயாம் தஸ்யாசன் பிரேம பந்தனாக. சுகபிரம்மம் சொல்றார் பரீட்சித்துட்டு அவன் கேட்ட கேள்விக்கு காரணம் சொல்றார். மகாத்மாவான உன் பாட்டனாரின் ராஜசூய வேள்வியில் அன்பினால் கட்டுண்ட உறவினர்கள் பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். உன்னுடைய தாத்தா மகாத்மா ரொம்ப ரொம்ப நல்லவர். மகா ஆத்மா அப்படின்னா ரொம்ப நல்ல ஜீவாத்மா. அவரு அப்பேற்பட்ட நல்லவர் மாத்திரம் இல்ல, மகாத்மா, ரொம்ப நல்லவர். அதனால மகத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே ரொம்ப பெரியது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால உன் தாத்தா ரொம்ப நல்லவரா, அவர் ராஜசூய வேள்வி பண்ணாரா, அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு எல்லா சொந்தக்காரங்களும் அவருக்கு பணிவிட செஞ்சாங்க, அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ பீமோ மகானசாத்யக்ஷோ தனாத்யக்ஷ சுயோதனஹ சஹ தேவஸ்து பூஜாயாம் நகுலோ திரவிய சாதனே குரு சுஷ்ருஷனே ஜிஷ்ணுஹு கிருஷ்ண பாதாவனே ஜனே பரிவேஷனே த்ருபதஜா கருணோதானே மகாமனாஹ யுயுதானோ விகர்ணஸ்ச हार्तिघ्यो विदुरादयः बाक्लीह पुत्रा भूर्याद्या ये च सन्दर्दनादयः निरूपिता महायज्ञे नानाकर्मसु ते तथा प्रवर्तन्ते स्म राजेन्द्र राज्ञ प्रियचिकीर्षवः. சொல்றார், யாரெல்லாம் எந்தெந்த சொந்தக்காரங்கள்லாம் வேலைகள்ல அவருக்கு பணிவிடை செய்யறதுல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதனால அவங்க எல்லாம் செய்யறாங்க,
அவர் மேல இருந்த அன்புனால கட்டுண்ண பண்ணி இவங்க எல்லாம் பண்றாங்க. பீமன் சமல சாரி பீமன் சமையல் அறையில பொறுப்பை ஏத்துக்கிட்டார். துரியோதனன் தன அதிகாரி ஆகினார். அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்கிட்டார் துரியோதனன். துரியோதனன் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க, பொக்கிஷம். அவன்கிட்ட வேணுக்குன்னே இந்த பொக்கிஷத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு பெரியவங்க வியாக்கியானம் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க, அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பொறாமையே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருடன்கிட்டே சாவி கொடுத்த கணக்கு. அந்த மாதிரி துரியோதனனை போயிட்டு பொக்கிஷங்களுக்கெல்லாம் அதிபதியா வச்சிருந்தாரு. சமையல் பொறுப்பை பீமன் கிட்ட கொடுத்திருந்தாரு. சகாதேவன் கிட்ட பெரியோர்களை உபசரிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்திருந்தாரு. நகுலனுக்கு தேவைப்பட்ட பொருள்களை எல்லாம் சேமிக்கிறது, அந்த பூஜைக்கு அதுக்குண்டான பொருள்கள் எல்லாம் வேணும்ல, அதெல்லாம் சேகரிக்கக்கூடிய பொறுப்பை நகுலன் கிட்ட கொடுத்திருந்தாரு. அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஜிஷ்ணு கிட்ட ஆச்சாரியார்களுக்கு பணிவிடை புரியக்கூடிய அந்த ஒரு கிரமத்தை, அந்த ஒரு கர்மாவை கொடுத்திருந்தார், செயலை கொடுத்திருந்தார். அர்ஜுனன் கிட்ட பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி உபச்சாரம் பண்ணணும், எப்படி ஆச்சாரியர்கள் பணிவிடை பண்ணணும் அப்படிங்கிற சுசுரூஷ பண்ற விஷயத்த அர்ஜுனன் கொடுத்திருந்தாரு. ஸ்ரீகிருஷ்ணன் பெரியோர்களின் சரணங்களை நீரால் சுத்தம் செய்வதில், திரௌபதி அன்னமிட்டு உபசரிப்பது. கண்ணன் பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் பெரியவங்களுடைய பாதங்கள் எல்லாம் சுத்தம் பண்றாராம். எல்லாருக்கும் நீரால் சுத்தம் செய்யறதுல இருந்தாராம். திரௌபதி எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறினாலாம். பரந்த மனம் கொண்ட கர்ணன் தானம் செய்யறதுல, அவன் தானம் செய்யறது தானே பெரியவன், அதனால அவன் தானம் செய்யறதுல இருந்தானா. சாத்தியகி, விகர்ணன், ஹார்த்திக்யன், விதுரர் முதலானோரும், பூரீசிரவஸ் முதலிய பாக்லிகரின் புதல்வர்களும், சந்தர்தனன் ஆகிய அனைவரும் இந்த பெரு வேள்வியில் பற்பல பணிகளில் நியமிக்கப்பட்டு தர்மனுடைய விருப்பத்தை நிறைவேறச் செய்ய அந்தந்த வேலையில் ஈடுபட்டிருந்தனர். கண்ணனுடைய எல்லா சொந்தக்காரங்களும், அதாவது பங்காளிங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து எல்லாரும் அந்த ராஜசூய யாகத்துல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருந்தாங்க. ऋत्विक् सदस्त बहुवित्सु सुहृत्तमेषु स्विष्टेषु सुनृत समर्हन दक्षिणाभिः चैद्ये च सात्वत पतेश्चरणं प्रविष्टे चक्रुस्ततस्त्ववप्रुतनभनं द्युनन्द्याम्. ऋत्विக்குகளும் சபையினரும் அறிஞர்களும் உற்ற நண்பர்களும் இனிய பேச்சாலும் உபசரிப்பாலும் தட்சிணை முதலியவற்றாலும் மனநிறைவு பெற்றனர். அங்க வந்திருக்கக்கூடிய யாக யஜ்யங்கள் பண்றதுக்கு வந்திருக்கக்கூடிய ரித்விக்குகள், அப்புறம் சபையில கூடியிருந்தவங்க, பெரிய பெரிய மகான்கள், அறிஞர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் உற்ற நண்பர்கள், இனிய பேச்சால் அவங்க பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளாலும் உபசரிக்கிறதுனாலையும் அவங்க கொடுக்குற தான தட்சிணையினாலையும் எல்லாத்துலயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிசுபாலன் பக்த ரட்சகரான ஸ்ரீகிருஷ்ணன் திருவடிகளை அடைந்த பின் அனைவரும் கங்கையில் அவபிருத்த ஸ்நானம் செய்தனர். சிசுபாலன் தானே கடைசியில அவன் பகவானோட திருவடியை அடைந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாம் யாகம் முடிஞ்ச உடனே அபவிருத்த ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம் பண்ணுவாங்க. அந்த யாகம் முடிஞ்ச உடனே அது போல இவங்க எல்லாம் போய் கங்கை நதியில அபவிருத்த ஸ்நானம் செஞ்சாங்க. மிருதங்க சங்க பனவதுன் துரியான ககோமுகாஹ வாதித்ராணி விசித்ராணி நேதுராவ பிரதோத்சவே. அந்த அபவிருத்த ஸ்நான விழாவில் மிருதங்கம், சங்கு, மத்தளம், ஜாலரா, பேரி, ஆனகம், கோமுகம், தூரியம் முதலிய பல்வகைப்பட்ட வாத்தியங்கள் முழங்கின. நத்தக்யோ நன்றுதுர்ஹிருஷ்டா गायका पूतयो यूतशो जगुः वीणा वेणु तलोन्नाथः तेषां सतिवमस्पृशत्. நர்த்தகிகள் மகிழ்ச்சியுடன் ஆடினார்கள். காயகர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பாடினார்கள். நர்த்தகிகள் எல்லாம் சந்தோஷமா நடனம் ஆடுறாங்க. காயகர்கள்னா பாட்டு பாடுறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட்டம் கூட்டமா பாட்டு பண்றாங்க, பஜன் பண்றாங்க. அவங்களுடைய வீண வாசிப்பு, புல்லாங்குழல், தாளம் முதலிய வாத்திய ஒளி வானை எட்டியது. அப்படியே பயங்கரமான ஒரு திருவிழாவா இருந்துச்சு. சித்ரத்வஜ பதாகாக்ரைஹி ஈபேந்திரஸ்யந்த நார்வபீஹி சலங்கிருதை படை பூபா நிர்யயூருத்ம மாலினஹ யதுஸ்ருஜ்ஜய காம்போஜ குரு கேகேய கோஷலாஹ கம்பயந்தோ புவம் சைன்யைஹ யஜமான புரஸ்புரஸ்சராஹ சதஸ்ய த்விஜஸ்ரேஷ்டா ब्रह्मकोशेन भूयसा देवर्षि पितृगन्धर्वाः तुष्टुः पुष्पवर्षिणः
பல நிறங்கள் கொண்ட கொடிகள், வரவேற்பு தோரணங்களுடன் பெருத்த யானைகள், தேர்கள், குதிரைகள் முதலியவற்றுடனும் நன்கு அலங்கரித்துக் கொண்ட படை வீரர்களுடனும் தங்க ஹாரங்கள் பூண்ட யாதவர்கள், சுஞ்சயர்கள், காம்போஜர்கள், அப்புறம் கௌரவர்கள், கேகயர்கள், கோஷலர்கள் முதலிய தேசத்து அரசர்கள் தர்மபுத்திரரை முன்னிட்டு கொண்டு தங்கள் படைகளின் மிகுதியால் பூமியை நடுங்கச் செய்து கொண்டு புறப்பட்டனர். எல்லாம் வந்திருக்காங்க. இங்க இருந்து கம்போடியா தான் இந்த காம்போஜகர்கள்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்க கம்போடியா. அப்படி இந்த கோஷல தேசம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் இன்னைக்கே அதே பேருகளோட சில இடமெல்லாம் விளங்குதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த எல்லா ராஜா அரசர்களும் அவங்கவுங்க பெரிய பெரிய சேனை படையோட வந்தாங்கல்ல. பூஜை முடிஞ்சனால எல்லாம் அதர எப்படி இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க படைகளை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. பூமியே அதிர்ற மாதிரி இருக்கு. எல்லா தேசத்து அரசர்களும் இவர்கிட்ட விடை பெற்று கொண்டு, தர்மபுத்திரர் முன்னிறுத்தி விடை பெற்று கொண்டு எல்லாரும் கிளம்புறாங்க. தங்கள் படைகளின் மிகுதியால் பூமியை நடுங்கச் செய்து கொண்டு புறப்பட்டனர். சபையினரும் ரித்விக்களும் சான்றோர்களான அந்தணர்களும் வேத கோஷம் செய்து கொண்டு பின்னே சென்றனர். எல்லாரும் சபையில இருந்தவங்க, ரித்துவிக்குகள், அந்த பூஜை செய்யக்கூடியவங்க, யாக யஜ்யம் பண்ணி வைக்கக்கூடியவங்க, பெரியவங்க, அந்தணர்கள் எல்லாரும் வேத கோஷங்கள் பாட, வேத கோஷங்கள் முழங்க எல்லாரும் பின்னாடியே போறாங்க. தேவர்களும் முனிவர்களும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் பூமாறி பொழிந்து கொண்டாடி பாடினர். மேல இருந்து ஆகாசத்துல இருந்து தேவர்களும் முனிவர்களும் பித்ரு தேவதைகளும் கந்தர்வர்களும் பூமாறி பொழிந்து கொண்டே பாடினர். ஸ்வலங்கிருதா நரா நார்யோ கந்தஸ்ரக்பூஷணாம்பரைः விளிம்பந்த்யோ விசிஞ்சந்த்யோ விஜக்ருர்விவிதைரசைः சந்தன பூச்சு, பூமாலைகள், அணிகலன்கள், புத்தாடைகள் அணிந்த ஆண்களும் பெண்களும் நீர், பால், வெண்ணெய் என பல்வகைப்பட்ட நறுமண கலவைகளை ஒருவருக்கு மேல் ஒருவர் பூசிக்கொண்டும் தெளித்துக் கொண்டும் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த இதுதான் நமக்கு இன்னைக்கு காலம் வரைக்கும் இருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கிராமங்கள்ல எல்லாம், எங்க ஊர்ல எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எந்த ஒரு திருவிழா நடந்தாலும், எந்த ஒரு ஊர்ல ஒரு விசேஷம் நடந்து முடிஞ்சாலும் கடைசி நாள் மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு வைப்பாங்க. அதாவது மஞ்சள் மஞ்சள் ஒரு பெரிய பெரிய போனி, கடாரம், அதுல எல்லாம் மஞ்சள் தண்ணியை கலந்து வச்சுக்கிட்டு எல்லாத்து மேலயும் தெளிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. ஊரு ஃபுல்லா எல்லாரு மேலயும் மாம முறை, மச்சா முறை, இந்த மாதிரி முறை இருக்கிறவங்க. அப்புறம் எல்லாரும் ஒருத்தரும் பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த மஞ்சள் தண்ணியை வாரி அரைச்சு சந்தோஷமா விளையாடுவாங்க. மஞ்சள் நீரா இன்னைக்கு கூட இருக்கு அதெல்லாம். ஆனா நார்த்ல எல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கலர் பொடி தூவிட்டு விளையாடுறாங்களே. அது போல ஒரு விஷயம் முடிவடைகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கூட ஒரு காரணங்கள் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அதனால நோய் நொடிகள் எல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த மஞ்சள் நீர் கலந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தெளிச்சுக்கிட்டாங்க. அதே போல இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்களாம், நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு பாலாலும், தயிராலும், வெண்ணையாலும், நீர்களாலும், பல வகைப்பட்ட நறுமண கலவைகளால கலந்த நீராளி ஒருத்தர் மேல ஒருத்தர் வாரி பூசிக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம் விளையாண்டுக்கிறாங்களாம். தெளித்துக்கொண்டும் சந்தோஷமாக விளையாடி சென்றனர். தைல கோரச கந்தோத ஹரித்ராசாந்திர குங்குமைஹி பும்பேர்லிப்தா பிரளிம்பந்த்யோ விஜக்ருர்வார யோஷிதா. பனிப்பெண்கள் எண்ணெய், பால், தயிர், சந்தன குழம்பு, மஞ்சள் குழம்பு, குங்குமப்பூ குழம்பு ஆகியவற்றை ஆண்கள் மேல் பூசியும் அதே போல ஆண்கள் பெண்கள் மீது பூசியும் விளையாடி மகிழ்ந்தனர். ஊர்ல கூட இதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க மேல பூசுவாங்க. அந்த முறைக்கார பொண்ணுங்க பசங்க எல்லாமும் கூட பூசி விளையாண்டுக்குவாங்க. அதே போல இவங்களும் விளையாடுறாங்க. குப்தா நிருபிர்நிருகமன்னுபலப்துமேதத் தேவ்யோ யதா திவி விமான வரைன் தேவ்யः தாமாதுலேய சகிபிப் பரிஷிச்யமானா சவ்ரீடஹாச விகசத் வதனா விரேஜுஹு. அந்த திருவிழாவை காண சிறந்த விமானங்கள் ஏறி வானில் வந்த தேவ மாதர்கள் போல் படை வீரர்களினால் காக்கப்பெற்ற இந்திரபிரஸ்த மன்னரின் அந்தப்புறத்து அணிகளும் அந்த அபவிருத்த உற்சவத்தை காண அழகிய பல்லக்குகளில் புறப்பட்டனர். பாண்டவர்களின் மாமன் மகனான ஸ்ரீ கிருஷ்ணனின் மனைவிகள் மற்றும் தோழிகளால் நீராட்ட பெற்ற அவர்கள் வெட்கத்துடன் புன்னகையும் முகமலர்ச்சியும் கொண்டு அழகாக விளங்கினர். இவங்களும் நாட்டு மக்கள் மாத்திரம் கிடையாது. இவங்களும் யாரெல்லாம் இந்த அந்த புறத்து ராணிகளோ ராஜாக்களோ அவங்க மனைவிகளோ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில வராங்க.
வந்து எல்லாம் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூசிக்கிட்டு எல்லாம் விளையாடுறாங்க. அதுல பார்த்தா இன்னும் ஏகத்துக்கு அவங்க அழகா இருப்பாங்களா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னுமே அழகுற இருக்காங்களாம். பாண்டவர்களோட மாமன் மகள், இவங்க மாமன் மச்சான் தானே, பாண்டவர்களும் கிருஷ்ணரும் எல்லாரும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பூசிக்கிட்டு விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வெக்கப்படுறாங்கல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் பூசும்போது வெக்கப்படுவாங்கல்ல, அதனால இன்னும் ரொம்ப அழகா அவங்க முகமெல்லாம் மலர்ந்து அழகா இருந்துச்சு அப்படின்னு சுகபிரம்மம் அழகா வர்ணிக்கிறார். தேவரானுத சகீன் சிசுஷோர் திருதிபிஹ क्लिन्नाम्बरा विवृत घात्र कुचोर मध्या औत्सुक्य मुक्त खपराच्य वमानमाल्या क्षोभम दधोर्मलदियां ருச்சிரை விகாரைஹி. நீராட்டத்தால் ஆடைகள் நனைய, அதனால் மார்பகம், துடை, இடை போன்றவை சற்று வெளிப்படையாக தெரிய, அவர்கள் தம் மைத்துனர்களையும் தோழர்களையும் பீச்சாங்குழலால் நீரை அடித்து நீராட்டினர். இவ்வாறு ஜலக்கிரீடையில் அதிகம் ஈடுபட்டதால் கூந்தல் அவிழ, அதிலிருந்து பூக்கள் சிதற, அழகுடன் விளையாடியதால் காமத்தால் மன தூய்மையற்றவர்களின் உள்ளத்தில் காம கிளர்ச்சியை தோற்றுவித்தனர். இந்த மாதிரி இவங்க எல்லாம் ரொம்ப அழகா விளையாண்டுக்கிறாங்களா, ஆடை அணிகள் அண்கள்லாம் நனைஞ்சு போயிடுச்சா, அதனால அவங்களுடைய ரூபம் அப்படியே ஃபுல்லா தெரியுதா. அதனால நல்ல எண்ணத்தோட பாக்குறவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, யாரெல்லாம் தீய எண்ணத்தோட பாப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் காமம் மேலிட இருந்துச்சாம். அது சம்ராட் ரதமாரூடஹ சதஸ்வம் ருக்மமாலினம் வ்யரோச்சத ஸ்வபத்னிபிஹி கிரியாபிஹி கிரதுராடிவ. சக்கரவர்த்தியான தர்மபுத்திரர் பொன்னு ஆரங்களால் அலங்கரிக்கப்பட்டு நல்ல குதிரைகள் பூட்டிய ரதத்தில் தன் மனைவியருடன் அமர்ந்து இருந்தது. உரிய முறையில் செய்யப்பட்ட ராஜசூய யாகமே உருவெடுத்து வந்தது போல் இருந்தது. ரொம்ப அழகா தர்மபுத்திரர் தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா யாரு, எல்லா ராஜாக்களையும் வென்றவர். அப்படி சக்கரவர்த்தியான தர்மபுத்திரர் நல்ல பொன்னால் செய்யப்பட்ட ஆரங்களால் அலங்கரிக்கப்பட்டு நல்ல குதிரைகள் பூட்டிய நல்ல ஜாதி குதிரையை பூட்டின ரதத்துல ஏறி தன் மனைவியரோட அமர்ந்திருந்தார். உரிய முறையில் செய்யப்பட்ட ரொம்ப கிரமத்தோட அழகா செய்யப்பட்ட ராஜசூய யாகமே ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாராம் இந்த தர்மபுத்திரர். பத்னி சம்யாஜாவ பிரத்யைஹி சரித்வா தே தம்ருத்விஜஹ ஆச்சாந்தம் ஸ்நாபயான் சக்ருஹு கங்காயாம் சஹ கிருஷ்ணயா. ருத்விக்குகள் பத்னி சம்யாஜம் என்கிற எஜமான பத்னிகளுக்கான சடங்குகளையும் வேள்வி நிறைவிற்கான அபபிருத்த நீராடலுக்கான சடங்குகளையும் செய்த பின் ஆச்சமனம் செய்த தர்மபுத்திரரை திரௌபதியுடன் கங்கையில் நீராட்டினர். இவங்க ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, ராஜ பத்னிக்கும் சில சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. ருத்திக்கு பத்னி சம்யாஜம், அந்த பத்னி கூட இருந்து சம்யாஜம் ஏன்னா யஜனம் பண்றது, யாகம் பண்றது. அந்த கூட இருந்து ஒரு யாகம் பண்ணணும்னா கூட மனைவி இருந்தாதான் பண்ண முடியும். அதனாலதான் ராமர் வந்து சீதா தேவி பூமிக்குள்ளர போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய 11,000 வருஷங்கள் வாழ்ந்தாரு இல்ல. அப்ப கூட அவர் என்ன பண்ணார், வசிஷ்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சீத்தை இல்லாம நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வால்மீகியோட ஆசிரமத்துல சீதா தேவி இருக்கிறப்ப கூட நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணும் போது ராமருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வசிஷ்டர் தான் சொல்றாரு, ஒரு தங்க விக்கிரகம் சீதா போலயே ஒரு தங்க விக்கிரகம் பண்ணி அத பக்கத்துல அமர்த்தி வச்சுதான் ராமர் எல்லா யாக யஜ்யங்களும் பண்ணாராம். சோ அந்த மனைவி கூட உட்கார்ந்துதான் யாக யஜ்யங்கள், எந்த ஒரு தான தர்மம் அதெல்லாம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறதுனா கூட மனைவி அதுல தீர்த்தம் தெளிச்சாதான் கணவன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது, பிராமணர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளதான் மனைவிமார்களைதான் வந்து அதுல தீர்த்தம் சேர்க்க சொல்லுவாங்க. அப்பதான் கணவன் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்த பத்னி சக சம்யாஜம், அது கூட இருந்து யாகம் பண்ணா இல்லையா, அவங்களுக்கு உண்டான யாக சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு அபவிருத்த ஸ்தானம் நீராடலுக்கு சடங்குகளை செஞ்ச பின்ன ஆச்சமனம் செய்த தர்மபுத்திரரை திரௌபதியுடன் சேர்ந்து கங்கையில் நீராட்டினார்கள். தேவதுந்து பயோதே நேதுஹு நரதுந்து பிபி சமம் முமுச்சோ புஷ்ப வருஷாணி தேவர்ஷி பித்ருமானவாக. அப்பொழுது மனிதர்களின் துந்துபியுடன் தேவர்களின் துந்துபியும் முழங்கின. மனுஷங்க தான் துந்துபி முழங்குறாங்கன்னு பார்த்தா ஆகாயத்துல இருந்து தேவர்களும் துந்துபி முழங்கினாங்க. 2 பேர் ஒன்னா சேர்ந்து கோஷம் கேட்டது. தேவரும் முனிவரும் பித்ருக்களும் மாந்தரும் பூமாரி பெய்தனர். எல்லாரும் சேர்ந்து, மனுஷங்களாகட்டும் மேல இருந்து தேவர்கள் பித்ருக்கள் எல்லாரும் சேர்ந்து
அவங்களுக்கு பூ மாறி வருஷித்தார்கள். சஸ்னுஸ்தத்ர ததஸ் சர்வே वर्णाश्रमयुधा युधा नराः महापादक्यबीयतः सद्यो सद्यो मुच्चेत கில்பிஷாத். அரசர் நீராடியதும் வர்ணாசிரம தர்மங்களை பின்பற்றுபவர் அனைவரும் நீராடினார்கள். எல்லாம் ராஜா முதல்ல யாகத்தை ராஜசூய யாகத்தை பண்ண ராஜாவும் ராஜபத்னியும் நீராடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை யாரெல்லாம் பின்பற்றி இருந்தாங்களோ அவங்களும் எல்லாரும் நீராடினார்கள். தர்மங்களை எல்லாரும் யாரெல்லாம் அந்த விரத நியமங்களை ஆச்சரணம் பண்ணினாங்களோ அவங்களும் வரிசையா நீராடினாங்க. அப்படி அபவிருத்த நீராடுதலால் நினைத்தற்கரிய பெரும் பாவம் செய்தவனும் அப்பொழுதே பாவம் நீங்க பெறுகிறான். ஏன் இந்த அபவிரத ஸ்நானம் செய்யறாங்கன்னா, பூஜை முடிஞ்ச உடனே அதுல ஏதாவது குத்தம் குறை இருந்தாலோ, யஜ்யத்துல குறையோ, தானத்துல குறையோ, இல்ல பொருள்களால லோப்பமோ அப்படின்னு நிறைய எதுலாவது ஒரு குறை நடந்திருக்கலாம், இல்ல ஏதாவது தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், மந்திரஹீனம் இருக்கலாம். அந்த மாதிரி எது நடந்தது, மந்திரஹீனம், தனஹீனம், அல்லது தக்ஷணஹீனம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். எதுவா இருந்திருந்தாலும் இந்த அபவிரத ஸ்நானம் பண்றதுனால இன்னும் வேற எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் அதனால போயிடுமோ. அப்படி பண்ணாங்களாம். அத ராஜா ஹதே க்ஷௌமே பரிதாய ஸ்வலங்கிருதா ருத்விக் சதஸ்திய விப்ராதீன் ஆனனச்சாப பரணாம்பரைஹி. பின் அரச தர்மர் புத்தாடைகளை தரித்து ஆபரணங்கள் பூண்டு தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு ரித்விகைகளையும் சபையினரையும் அந்தணர்களையும் ஆடை அணிகள் வழங்கி கௌரவித்தார். அதுக்கப்புறம் ராஜாவும் ராஜபத்னியும் இந்த அபவிருத்த ஸ்நானம் எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க போய் நல்லா தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து சபையில இருக்கிறவங்களுக்கும் ரித்விகைகள் யாரெல்லாம் இந்த யாக யஜ்யத்தை பண்ணி வச்சாங்களோ அந்த அந்தணர்களுக்கும் எல்லாருக்கும் ஆடை ஆபரணங்களை வழங்கி சந்தோஷப்படுத்தி கௌரவிச்சாராம். பந்து யஜ்ஞாதின்ருபான் மித்ர சுஹ்ருதோன்யாம் சர்வசஹ அபீக்ஷணம் பூஜயாமாச நாராயண பரோ நிருபஹ. பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் மிகுந்த பக்தி கொண்ட தர்மபுத்திரர் எங்கும் எதிலும் பகவானையே காண்கின்றவராக உற்றார், உறவினர், நண்பர், அரசர்கள், சான்றோர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் திரும்ப திரும்ப உபசரித்தார். இவரு இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடியவரான இந்த கிருஷ்ணன் மேல அவருக்கு அளவு கடந்த பாசம், மரியாதை, பக்தி இருக்கு அந்த தர்மபுத்திரருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்குள்ளாரையும் பகவானையே காண்கிறார். அவர் எல்லாத்துக்குள்ளாரையும் பகவானே பாக்குறார் இல்லையா? அதனால உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், அரசர்கள், சான்றோர்கள் எல்லாத்துக்கும் கண்ணனை எம்பெருமானார நாராயணனை பாக்குற மாதிரியே இவரு திரும்ப திரும்ப எல்லாரையும் ரொம்ப நல்லா உபசரிக்கிறாராம். சர்வே ஜனா சுரருச்சோ மணி குண்டலஸ்திர குஷ்ணீஷ கஞ்சுகதூகூல மகாத்யஹாரா நாரியஸ்ச குண்டல யுகாலகவ்ருந்த ஜுஷ்ட வக்திரஸ்ரீய கனகமேகலயா விரேஜுகு. ஆண்கள் ரத்ன குண்டலம், பூமாலை, தலப்பாகை, பட்டுச்சட்டை, பட்டு மேலாடை, விலையுயர்ந்த ஹாரங்கள் பூண்டு தேவர்களுக்கொப்பாக விளங்கினர். பெண்களும் காதோலைகள் தோடுகள் அணிந்து அடர்ந்த கூந்தலால் முகம் மேலும் அழகுற தங்க உத்தியானம் அணிந்து ஒளிமிளிர விளங்கினர். எல்லாரும் ரொம்ப அழகா தன்னை ஆடை ஆபரணங்களாலையும் குண்டலங்களாலையும் தோடுகளாலையும் பெண்களும் ஆண்களும் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இன்னும் விளையாடுறாங்க அவங்க. அதத் விஜோ மகாஷீலா சதஸ்ய பிரம்மவாதினஹ பிரம்ம க்ஷத்ரிய வித்சூத்ரா ராஜானோ யே சமாகதாஹ தேவர்ஷி பித்ருபூதானி லோகபாலா சஹானுகா பூஜிதாஸ்தமனுஜ்ஞாப்ய ஸ்வதாமானி யயோ நிருப. அரசே, வேள்விக்காக வந்திருந்த ஒழுக்க நெறி தவறாத சான்றோர்களான ருத்விக்குகளும் சபையினரும் பிரம்ம ஞானியரும் அந்தனர், க்ஷத்ரியர், வைஷ்யர், வேளாளர் என்ற 4 வர்ணத்தினரும் அரசர்களும் தேவர்களும் முனிவர்களும் பித்ருகளும் பூத்த கணங்களும் தங்கள் பரிவாரங்களுடன் கூடிய திக்பாலகர்களும் முறைப்படி உபசரிக்க பெற்று தர்மபுத்திரிடம் விடைபெற்று தத்தம் இருப்பிடம் சென்றனர். இந்த வேள்விக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ எல்லாரையும் உபச்சாரம் பண்றார். எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ ருத்விக்குகள், சபையினர், பிரம்ம ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்திருப்பாங்க, அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைஷ்யர், எல்லாரும், வேளாளர்கள், ஒருத்தர் பாக்கி இல்ல. 4 வர்ணத்தவங்க, அரசர்கள், அப்புறம்
தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் அவங்கவுங்களுக்கு உண்டான என்னென்ன மரியாதை இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வச்சார். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஹரிதாசஸ்ய ராஜரிஷே ராஜசூய மகோதயம் நைவாத்ருப்தியன் பிரசம்சந்தः பிபன்மத்யோ மிருதம் யதா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பக்தனாகிய ராஜரிஷி தர்மபுத்திரரின் ராஜசூய பெருவிழாவை பற்றி மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பேசியும் அமுதம் பருகிய மனிதன் போல் மக்களுக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. இத்தனையும் நடந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பக்தனான ராஜரிஷின்னு பேர் பெற்று விட்டவரான தர்மபுத்திரர் ராஜசூய பெருவிழாவை பத்தி மீண்டும் மீண்டும் மக்கள் பேசிக்கிட்டே போறாங்க. அமுதம் பருகிய மனிதன் போல மக்களுக்கு மனநிறைவு எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு திருப்தியே ஏற்படலையா. அவ்வளோ நல்லா நடந்துதான் இந்த ராஜசூயாகும். தத்தோ யுதிஷ்டிரோ ராஜா சுகிருத் சம்பந்தி பாந்தவான் பிரேம்னா திவாசயாமாச கிருஷ்ணம் சத்யாக காதரஹ. பிறகு அரசர் யுதிஷ்டர் தன் நண்பர்களையும் சம்பந்திகளையும் உற்றார் உறவினர்களையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் விட்டு பிரிய மனமின்றி அன்பினால் தடுத்து நிறுத்தி அங்கேயே வசிக்கும்படி செய்தார். இத்தனை எல்லாரும் வெளியாளுங்களுக்கு எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாச்சா. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்களா. சொந்தக்காரங்கள் யாராரு? தன்னுடைய நண்பர்கள், சம்பந்திகள், உத்தார் உறவினர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை கூட விட்டு பிரிய மனசு இல்லாம இங்கே இருங்கன்னு சொல்லி அங்கே தங்க வச்சுட்டார். பகவான் அப்படி தத்ராங்க न्यवासीत तत्प्रियङ्करः प्रस्ताव्य यदु वीरांश्च साम्बादींश्च कुशस्थलीम्. ஐயனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் தர்மபுத்திரன் விருப்பத்தை நிறைவு செய்ய நினைத்து சாம்பன் முதலான யாதவ வீரர்களை துவாரகைக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் அங்கு தங்கினார். சாம்பன் இந்த ஜாம்பவதிக்கு பிறந்த பையன் இல்லையா, கண்ணனுக்கும் ரொம்ப பெரிய வீரசூரன் அவன். அதனால சரி இப்படி கேக்குறாரே அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் இங்கே இருக்கிறாராம் கிருஷ்ணன். இத்தம் ராஜா தர்மசுதோ மனோரத மகார்ணவம் துதுஸ்தரம் சமுத்தீரிய கிருஷ்ணேனாசீத் கதஜ்வரஹா. மன்னன் தர்மநந்தன் இவ்வாறு கடக்க இல்லாததன் மனோரத பெருங்கடலை ஸ்ரீகிருஷ்ணனின் உதவியால் கடந்து கவலை நீங்கி அமைதி கொண்டார். மனோரதம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய ஆசை, இச்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கற்பனை, கனவு, மனசுல இருக்கக்கூடிய கனவு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். மனோரதம் அப்படின்னு சொல்ல, மனோரதம் பூர்த்தி ஆயிடுச்சு, தன்னுடைய கனவு நிறைவடைந்துச்சு. அது யாரால? கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் நடந்துச்சு. அதனால கவலையெல்லாம் நீங்கி ரொம்ப அமைதியோட சந்தோஷத்தோட யுதிஷ்டிரர் இருந்தாராம். ஏகதாந்தபுரே தஸ்ய வீக்ஷ துரியோதனஸ்ரீயம் அதப்யத் ராஜசூயஸ்ய மஹித்வம் சாச்சுதாத்மனஹ. இவனுக்கு உடனே ஆரம்பிச்சிருச்சு. இவ்வாறு இருக்க துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணனையே அடைக்கலம் பூந்த தர்மபுத்திரின் அந்தப்புறத்து சீரையும் சிறப்பையும் ராஜசூய வேள்வியின் பெருமையும் கண்டு பொறாமை கொண்டு மனம் விரும்பினான். இங்க இப்படி இருக்குதா, இதுல ஒருத்தன் தான் சந்தோஷம் அடையல. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, முதல் ஸ்லோகத்திலேயே என்ன சொன்னார்? அவன் மாத்திரம் சந்தோஷம் அடையல, என்ன காரணம் அப்படின்னு பரீட்சித் கேட்டான்ல. இவன் போய் அங்க அந்தப்புறத்துல உட்கார்ந்துகிட்டு அவனோட அந்தப்புறத்தோட சீரும் சிறப்பு ராஜசூய வேள்வி நடந்த அந்த பெருமை எல்லாத்தையும் நினைச்சு இவன் மனசு வெதும்புறான், பொறாமப்படுறான் துரியோதனன். யஸ்மின் நரேந்திர திதிஜேந்திர சுரேந்திர லக்ஷ்மி நானா விபாந்தி கில விஸ்வ ருஜோபக்லுப்ருதாக தாபீபதேந்திருத திருபத ராஜசூதோபதஸ்தே யஸ்யாம் விஷக்த ஹிருதய குருராட தப்பியது. மயன் உருவாக்கிய அரசபையில் அரசர்கள், தேவர்கள், அசுரர்கள் ஆகியோரின் செல்வ செழிப்பு நிறைந்து விளங்கியது. அதில் பெருமையுடன் திரௌபதி தன் கணவர்களை உபசரித்தார். திரௌபதியிடம் காமத்தால் மதி இழந்த துரியோதனன் மிகுந்த தாபம் அடைந்தான். இந்த மாதிரி என்ன நடந்துருச்சு? மயனால உருவாக்கப்பட்ட அருமையான ராஜசபை அது. அந்த சபையில அரசர்கள், தேவர்கள், அசுரர்கள் ஆகியவர்கள் செல்வ செழிப்பு நிறைந்து விளங்கியது. அந்த மயன்கிறவன் ஒரு அசுரர்களுடைய தானே, அவனால பண்ணப்பட்டிருக்கு. அதனால அவங்களுடைய செல்வம் எப்பேற்பட்ட செழிப்பா இருக்கு. இந்த சபையில இருக்கக்கூடிய ராஜாக்கள், தேவர்கள் எல்லாம் செல்வ செழிப்போட இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு போறாம அதில் பெருமையோட திரௌபதி என்ன பண்றா, இப்ப நம்மளா கொண்டு இப்படி இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு அவ இருக்காளே அப்படின்னு அவளையும் பார்த்து இவனுக்கு பொறாம. தன் கணவர்களை உபசரித்தால், இப்படி நல்ல பெருமையோட இருக்கக்கூடிய தன் கணவர்மார்களை ரொம்ப அழகா உபசரிக்கிறா அந்த திரௌபதியை பார்த்து இவனுக்கு பொறாம.
திரௌபதியிடம் இவனுக்கு காமம் மேலிட்டால மதி இழந்து போய் துரியோதனன் மிகுந்த தாபம் அடையறான் திரௌபதியினால. यस्मिंस्तथा महीसहस्रम् शोणिभरेण शणकैर्वनन्तक्रीशोभम् मध्ये सुचारु कुचकुङ्कुमशोणहारम् श्रीमन्मुखं प्रचलकुण्डलकुन्तलाढ्यम्. அந்த சபையில் ஸ்ரீகிருஷ்ணனது ஆயிரக்கணக்கான மகிஷிகள் இடையின் பாரத்தால் மௌன நடையில் ஒலிக்கின்ற சிலமொழியும் அழகிய இடையும் குங்குமப்பூ சாந்து பூச பெற்ற மார்பகங்களும் அதனால் சிவந்து விளங்கும் முத்து மாலைகளும் ஆடுகின்ற குண்டலமும் அடர்ந்த கூந்தலும் கொண்டு விளங்கும் மிக அழகிய முகத்துடன் இங்கும் அங்கும் உலா வந்தனர். ரொம்ப அழகா சொல்ற. அந்த சபையில கண்ணனுடைய தர்மபத்தினிகள் 16,100 சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சிகள் இடையோட பாரம் அவ்வளவு மெல்லிய இடையம் அவங்களுக்கு. அதனால அதுல இருக்கக்கூடிய பாரம் தாங்காம அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, ஒட்டியானம் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அப்படி பாரம் தாங்காமல் அந்த ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சிகள் இடையின் பாரத்தால் மௌன நடையில் ஒலிக்கின்ற சிலம்பொலியும். அந்த பாரம் ஜாஸ்தியா இருக்கான், அதனால அவங்க கால்ல இருக்கிற சிலம்பு மெதுவா பேசுதான், மெதுவா ஒலிக்குதான், மெல்ல நடை நடக்கிறாங்களாம். அந்த ஒலிக்கின்ற மௌன நடையில் ஒலிக்கின்ற சிலம்பொலியும் அழகிய இடையும் குங்கும சாந்து பூசியிருக்காங்க கண்ணனோட தர்மபத்தினிகள். அவங்க முத்து மாலை அணிஞ்சிருக்காங்க, நல்ல சந்தனத்தை பூசியிருக்காங்களா, அதனால அந்த முத்து மாலைகள்லாம் செம்மாலைகளா ஆயிப்போச்சான், செம்முத்து மாலை மாதிரி ஆயிப்போச்சான். அதனால சிவந்து இளங்கும் முத்து மாலைகளும் ஆடுகின்ற காதுல ரொம்ப அழகா குண்டலங்கள் சாத்திருக்காங்க, அடர்ந்த கூந்தல் இப்படி இருக்காங்க. இப்படி அழகாக அழகிய முகத்துடன் இங்கும் அங்கும் கண்ணனோட தர்மபத்தினிகள் வளா வந்தார்கள். சபாயாம் மயக்லுப்தாயாம் क्वापि धर्म सुतोदिराट वृद्धोनुजैर्बन्धुभिश्च कृष्णेनापि स्वचक्षुषा आसीन काञ्चने साक्षात् आसने मघवानिव पारमेश्य स्त्रिया जुष्टः ஸ்தூயமானச்ச வந்திபிகி. மயனால் அமைக்கப்பட்ட சபையில் ஒரு நாள் தன் சகோதரர்கள், உறவினர்கள், தன் கண் போன்ற ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகியோர் சூழ்ந்து நிற்க வந்திகள் புகழ் பாட பேரரச் செல்வத்துடன் விளங்கும் தர்மபுத்திரர் தங்க சிங்காசனத்தில் இந்திரன் போல் வீற்றிருந்தார். இப்படி ரொம்ப அழகா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க, சொந்த பந்தங்கள் சூழ ரொம்ப அழகா யுதிஷ்டிரன் உட்கார்ந்து இருக்கார். எப்படி மயனால் அமைக்கப்பட்ட ரொம்ப அற்புதமான சபை அது. அந்த சபையில தன்னுடைய தம்பிமார்களோடையும் சொந்தக்காரங்களோடையும் தன் கண்ணு போன்றவர், தனக்கு கண் இமை போல கண் போல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஆகியவர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க வந்திகள், அதாவது போற்றி பாடுவாங்கல்ல, அந்த வந்திகள் எல்லாம் பாட பேரரச செல்வத்துடன் ரொம்ப பெரிய செல்வத்தோட விளங்கக்கூடிய தர்மபுத்திரர் தங்க சிம்மாசனத்துல இந்திரன் போல உட்கார்ந்திருந்தாராம், அமர்ந்திருந்தாராம். தத்ர துரியோதனோ மானி பரிதோ பிராத்ருபேர் கிரீட்டமாலின்ய விஷத சிஹ ஸ்தன கிரீட்டமாலின்ய விஷத சிஷஹஸ்த கிரீட்டமாலின்ய விஷதசி ஹஸ்த க்ஷிபன்ருஷா. அரசே, அகந்தை மிக்க துரியோதனன் கிரீடமும் ஹாரமும் அணிந்து தன் சகோதரர்கள் சூழ கையில் கத்தி ஏந்தி கோபத்துடன் காவல்காரர்களை அதட்டி கொண்டு சபையினுள்ளே நுழைந்தான். இவனுக்கு அங்க பொறுக்கல, அவன் வீட்டுல இருக்க பொறுக்கல, நேரா இங்க வரான். இங்க வந்துட்டு அவனால கிரீடமும் ஹாரமும் அணிஞ்சிட்டு வரான். அதனால என்ன புண்ணியம் அவனுக்கு? கிரீடம்ங்கிறது ஒரு ராஜாவை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. ஹாரம் அணிஞ்சிருக்கான், இப்படி கையில கத்தி எழுந்துட்டு கோபத்தோட வரான். வாயில் காப்பவர்களை அதட்டிக்கிட்டே வரான், உள்ளுக்குள்ள சபைக்குள்ள நுழையறான். இவரு இப்படி ராஜ சிம்மாசனத்துல தங்க சிம்மாசனத்துல இந்திரன் போல உட்கார்ந்திருக்கார் யுதிஷ்டிரர். எல்லாரோடையும் சந்தோஷமா உட்கார்ந்திருக்கார். ஸ்தலே வியக்ருஷ்ணாத் வஸ்திராந்தம் ஜலம் மத்வா ஸ்தலே அப்பதத் ஜலேத ஸ்தலவத் பிராந்தியா மயமாயா விமோகிதா. இங்கதான் நடக்கிறது அந்த விஷயம். ஸ்தலேபிய கிருஹ்ணாத் வஸ்திராந்தம் ஜலம் மத்வா ஸ்தலே அப்பதத் ஜலேச்ச ஸ்தலவத்து பிராந்தியா. பிராந்தியானா பிரம பிடிச்ச மாதிரி இருக்குது.
மயமாயா விமோகிதா, மயனால செய்யப்பட்ட மாயத்துல விமோகம் அடைஞ்சு இவன் இப்படி ஆயிட்டானாம். எப்படி? நீருள்ள இடம் தரை போன்றும், ஸ்தலே அப்யகிருணாத் வஸ்திராந்தம், ஜலம் மத்வா தண்ணீர்னு நினைச்சுக்கிட்டு ஸ்தலத்துல விழுந்துட்டான், பூமியில விழுந்துட்டான். ஸ்தலே அப்பத்தத்து, நீருள்ள இடம் தரை போன்றும், தரை நீருள்ளது போன்றும் மயக்கும்படி மயன் அந்த சபையை நிர்மாணித்திருந்தான். மயன் எப்படி பண்ணினா, நம்ம கூட சில இடத்துக்கு எல்லாம் போவோம், பாப்போம்ல, டோர் இருக்கிற மாதிரியே தெரியாது, கண்ணாடி டோர் இருக்கிற மாதிரியே தெரியாது, போய் முட்டிக்குவாங்க இல்லையா? சில பேர் அப்படி நடக்கும், நமக்கு கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், தண்ணீன்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் வேஷ்டி நல்லா வேட்டி தூக்கி புடிச்சிட்டு போறான். தண்ணி இல்லாத இடத்துல இது ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க போய் விழுந்துடுறான். ஓகே, அந்த மாதிரி அதில் மனம் குழம்பி போய், அது எதனால? மயன்கிறன மாயா சித்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய அசுரர்களுடைய விஸ்வகர்மாவன். அப்படி அவனால மாயையினாலே நிர்மிக்கப்பட்டிருக்குது அந்த அரண்மனை சபை. அதுல மயங்கி போனவனான இவன், பிரம்ம பிடிச்சவனா இருக்கிற இவன், தலத்தை நீருள்ள இடத்த தர நினைச்சுக்கிறான். தரைய நீருள்ள இடம் மயங்கி போய் அதனால அந்த சபையை நிர்மாணித்திருந்தாரா, அதில் மயன் நிர்மாணிச்சிருந்தாரா, தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்த ஸ்தலமாவும், ஸ்தலம் இருக்கிற இடத்த தண்ணி இருக்கிற மாதிரி நிர்மாணிச்சிருந்தாரு மயன். அதை இவன் இந்த சபைக்குள்ள நுழைஞ்சான். அதில் மனம் குழம்பி போன துரியோதனன் தரையை நூறிலோடம் என எண்ணி ஆடையின் துணியை தூக்கி பிடித்தான். இங்க பாருங்க, அதுதான் வஸ்திராந்தம் ஜலம் மத்துவா அப்படின்னு சொல்றான். கிருஹ்நாத் அப்படின்னா புடிச்சுக்கிறான், வஸ்திரத்தை புடிச்சுக்கிறான். ஸ்தலத்துல என்ன நினைக்கிறான் இவன், மனசு குழம்பி போச்சு, தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்தலம்னு நினைச்சுக்கிறான். ஸ்தலமா இருக்கிற வெற்ற இடத்த தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆடை நுனியை தூக்கி பிடிச்சான். நீரை தரையென எண்ணி நீரில் விழுந்தான். தண்ணிய ஜலம் மத்துவா ஸ்தலை அப்பத்தத்து, தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு தண்ணி இல்லாத இடத்துல தூக்கி பிடிச்சுக்கிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல போய் விழுந்துட்டான். ஓகே, ஜஹாச பீமஸ்தம் திருஷ்ட்வா ஸ்திரியோ நிருபதயோ பரே நிவாரியமான அபியங்கஹ ஆக்ஞா கிருஷ்ணானு மோதிதாக. அதனை கண்டு பீமன் சிரித்தான். பெண்களும் அரசர்களும் தர்மபுத்திரர் தடுத்தும் ஸ்ரீகிருஷ்ணனது கஞ்சாடை பெற்று சிரித்தனர். முதல்ல சிரிச்சது என்னமோ தர்மபுத்திரன், பீமன் தான். திரௌபதி சிரிச்சான்னு நம்ம கதையில படிக்கிறோம், கதை நம்ம பாக்குறோம் படத்துல எல்லாம். ஆனா உண்மையால பீமனுக்கும் துரியோதனனுக்கும் தானே ஆகாது, அதனால அவன் சிரிக்கிறான், பீமன் சிரிக்கிறான். பெண்களும் அரசர்களும் தர்மபுத்திரர் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் சிரிக்கூடாது, கம்முனுருங்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னாலும் இந்த பெண்கள் எல்லாமும், அரசர்களும் மற்ற ராஜாக்களும் பெண்களும், வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க சபையில எல்லாம் ராஜாக்களும் உட்கார்ந்து இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கஞ்சாட காமிச்சும் திரும்பி சிரிக்கிறாங்க. தர்மபுத்திரர் தடுத்தும் ஸ்ரீகிருஷ்ணனது கஞ்சாடை பெற்று சிரித்தனர். என்ன வேலை பண்றாரு பாருங்க கண்ணன். அங்கதானே அவருக்கு ஆரம்பிச்சு வச்சாதானே அவனுக்கு கோபம் உண்டாகும். ராஜா யுதிஷ்டிரன் தடுக்கிறார், ஆனா கிருஷ்ணன் கஞ்சாட காமிக்கிறார். அதனால பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. சவ்ரீடிதோ வாக்வதனோருஷா ஜ்வலன் நிஸ்கிரம்ய தூஷ்ணிம் பிரயயௌ கஜாத்வயம் ஆஹேதி சப்த சுமஹான பூத் சதாம் ஆஜாத சத்ருர் விமனா இவா அபத் பவத் பகூவ தூஷ்ணிம் பகவான் புவோ பரம் சமுஜ்ஜிஹீர்ஷூர் பிரமதி ஸ்ம யத்ருஷா. துரியோதன் வெல்கி தலை குனிந்து கோபவெறி கொண்டு ஒன்றும் பேசாது மௌனமாக வெளியேறி அஸ்தினாபுரம் சென்றான். அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு கோப வெறியோட அங்கிருந்து ஒண்ணுமே பேசாம மௌனமா வெளியேறி அவனோட ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டான். சான்றோர்கள் எல்லாரும் ஆஹா என கூச்சலிட்டனர். தர்மபுத்திரன் மனம் வருந்தினார். ஆனா தர்மபுத்திரன் ரொம்ப நல்லவர் இல்லையா, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. இவ்வளவு நடந்தும் ஸ்ரீகிருஷ்ணன் மௌனம் சாதித்தார். இவ்வளவு நடக்கிறது, ஆனா கண்ணன் ரொம்ப அமைதியா இருக்கார். அதனால எப்படியாவது பூமியின் சுமையை குறைப்பதுதான் அவரது நோக்கம். இதனாலதான் அங்க கஞ்சாடையே காமிச்சார். ஏன் அமைதியா இருக்கார், ஏன் கஞ்சாட காமிச்சார்? இதனால அவனுக்கு கோவம் வரும், அதனால போர் மூலம், அதனால பூமியோட பாரத்தை குறைக்கணும். இதுதான் கண்ணனோட எண்ணம் இல்லையா? அப்படி பூமியோட பாரத்தை எப்படியோ குறைக்கணும் அப்படிங்கிறதா கண்ணனோட நோக்கம். உண்மையில் அவரது மாயையால் தான் துரியோதனன் மயங்கினான் அல்லவா? உண்மையில் மயனோட மாயை யாரோடது? கண்ணனோட மாயை. அப்ப இவரோட மாயையினாலதானே துரியோதனன் மயங்கி போய் இந்த மாதிரி தண்ணிய ஜலம்னு தண்ணி இருக்க இடத்துல ஸ்தலம்னு ஸ்தலம் இருக்க இடத்த தண்ணீரை நினைச்சு மயங்கி போனா. அது யாராட? கண்ணனால. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு.
एतत्ते अभिहितं राजन् यद्पृष्टोऽहमिह त्वया सुयोधनस्य रौद्राम्यम् ராஜசூயே மகாக்ரதௌ. அரசே, இங்கு நீ கேட்டவாறு மிக சிறப்பாக நடந்த அந்த ராஜசூய வேள்வியில் துரியோதனன் தீய எண்ணம் பற்றி உனக்கு கூறினேன். இப்ப நீ என்னன்னு கேட்டியே, காரணம் புரிஞ்சிடுச்சா உனக்கு? ஏன் அவன் மாத்திரம் சந்தோஷம் அடையல அப்படின்னு நீ கேட்டியா? அதுக்கு காரணம் உனக்கு விடை கிடைச்சிருச்சா? இதுதான் காரணம். ராஜசூய வேள்வியினால துரியோதனனுக்கு ரொம்ப கெட்ட புத்தி எண்ணம், தீய எண்ணம் பற்றி நான் உனக்கு கூறினேன். அவனோட தீய புத்தியை பத்தி உனக்கு கூறிட்டேன் அப்படின்னு சுகபிரம்ம பரீட்சை சமாதானம் சொல்றார் கேள்விக்கு. இதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல 75வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद् भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे दुर्योधनमान भङ्गोः नाम पंचसप्ताधितमोऽध्यायः। श्री कृष्ण।